ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னதுன்னு பார்த்துட்ருக்கீங்களா? இது பாலா பயானா. இதுதான் பிரேசிலியன் நாடு இருக்கு இல்லையா, அதனோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக பட்டர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கோகோனட், டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். அது கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பால் பவுட்ரு 1/2 கப் போட்டுட்டு, கொஞ்சமாக நல்லா காய வச்ச பால், நல்லா வேடெல்லாம் கட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பால் வேடோடு சேர்த்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சமாக ரொம்பலாம் வேணால் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கிண்டி கொடுங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்றப்போ. ஸோ இது மாதிரி கெட்டியாக பிரிஞ்சு வரணும். பேன்லேருந்து கரண்டிலே ஒட்டின்னு வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். பால் பவுடர்லேயே நான் பால் பவுட்ரு போடும்போதே நான் ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கேன். அதில் சரியாக நான் காட்டல வீடியோவில். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க. இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் இருந்தால் அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டு ஸ்மெல்லு கூட நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. ஸோ இது மாதிரி அதெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா பால் பண்ணுற மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கணும். அதனால கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் கிண்டி கொடுத்து அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பால் மாதிரி பிடிச்சி நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், சுகரு எடுத்துகிட்டு. நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, நான் கொஞ்சமாக ஊற்றுறேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்றதுனால ஒரே 2 ட்ராப்பு, கொஞ்சமாக ஒரு 3 ட்ராப் அப்படி இருக்கும். ஒரு ட்ராப் இல்லை, 3 ட்ராப் அவ்வளோ இருக்கும். அது மாதிரி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி வர வரைக்கும் பார்க்கும். கொஞ்சம் கிளறி கொடுத்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுங்க. அப்புறமா நம்ம பால் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா அதில் போட்டு நல்லா பிரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம செப்பரேட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக செப்பரேட் பண்ணணும். கொஞ்சம் சாக்கு அது மாதிரி எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் மெல்லமாக எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா வரும். இல்லைன்னா எல்லாமே உடஞ்சிடும். ஸோ ஸ்லோவாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.